ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கக்கூடிய டூ ஷார்ட்டர் ஓகேவா. அந்த நேம் வந்துட்டு டாக்ஸிக் லவ் வித் மை டெசைர் ஓகேவா. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போனேன்டா. இங்கே ஸ்டார்டிங்ஸ் எல்லாரும் வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டியர்ஸ் ஃபுல்லாகவுமே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் தான் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. எங்கே போயிட்டா அம்மா மேலே அவனுக்கு அவ்வளோ கோவமா ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பர்சன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சரில் பார்க்கறதுக்கு. நீ என்னோட ஏஞ்சல்கிட்ட ஆனால் ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன்னா அம்மா ஒரு டைம் 2 டைம் ஹார்ட் பண்ணிட்டேன்னா தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அம்மா மன்னிச்சுட்டு தங்கும். உனக்கு அம்மா மேலே என்ன கோவம் இருந்தாலும் உன் அப்பாட்ட சொல்லுவில்ல. அம்மா தப்பு பண்ணுறாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை பனிஷ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களை பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவில்லடா. அப்படி கூட சொல்லிக்க. நீ என்ன பனிஷ் பண்ண, என்னை திட்ட, என்னால் சண்டை போட, என்கிட்ட எவ்வளோ சண்டை போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. உங்களுக்கு கோவம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரசித்து பார்த்துட்டு அதனாலே உன்னை அதிகட்டி நான் டீஸ் பண்ணுவேன். உன்னை டீஸ் பண்ணி பார்க்குறது உனக்கு தான். அப்போ அதிகமாக டீஸ் பண்ணுவேன். அம்மா ஒரு பையன் டீஸ் பண்ணுறதுலாம் ஒரு லவ் தானே. லவ் இல்லாமல் யாரும் டீஸ் பண்ணுவாங்க. அதுவும் லவ் தானே. நான் அதோட டீஸ் பண்ணி பார்ப்பேன். கிட்ட கோவப்படுவேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். அதுக்காக மட்டும் தான் உங்கள்கிட்ட சண்டை போடுவேன் சரியா. மற்றபடி உனக்கு ஒரு செகண்ட் கூட நான் வந்துட்டு உனக்கு வருத்ததே இல்லைடா. நீ என்னோட குழந்தை. அவனுக்கு எப்படி நான் சொல்லி புரியும்ப்பா. உன் மேலே எனக்கு ஒரு டாக்ஸிக் லவ் இருக்குது ஜிம்மி. தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் அம்மாட்ட வந்துரு. நீ மிஸ் ஆகிட்டு 4 years ஆகுது தாங்க. இது வரைக்கும் நீங்கள் விட்டு போய் 4 years ஆகுதுன்னு 2 days நமக்கு பாடி வர போகுது. எனக்கு நீ இந்த வருஷமாவது என் கூட இருக்கணும்னு ஆசை இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும். அம்மா ஏதாவது தப்பு பண்ணதாக்கா இந்த வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து பரிஷ் பண்ண. அம்மா நீங்கள் பண்ணீங்க, எனக்கு பிடிக்கல, இதை ஹார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு டைம் 2 டைம் ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல நான் அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டவுட் என்ன சொல்ல பண்ணுறேன். ஆனால் அம்மாவுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்காத. சத்தியமாக தாங்கிக்கல. அப்பா டெய்லி அழகாரு சரியா. ஒரு அழகாக பார்க்க முடியல. எனக்கு தெரியாமல் அழுதுட்டு இருக்காரு. எனக்கு நான் ஹார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தயவு சரி புரிஞ்சுக்கோ. அம்மா மேலே தப்பு தான், மன்னிச்சிட்டு சரியா. நான் அந்த டைம் கூட இல்லாமல் போனது செகண்ட். நான் அதுக்கப்புறம் பேபி போனதுக்கப்புறம் நான் அப்படி விட்டுட்டு போனது தப்பு தானே. அதனால தான் நீ எங்களோட போயிட்டு இல்லை, எங்கேயோ போயிட்டு ஹைட் ஆகிட்டு இல்லை. 4 days நாங்கள் சர்ச் பண்ணுறோம். ஆனால் நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல தங்கம். ப்ளீஸ் தாம்மா, ப்ளீஸ் அம்மாட்ட வந்துட்டு சரியா. என்னால் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி டேஸ் இருக்கு. அவங்க டேஸ் நாளை பண்ணிட்டு ஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிச்சுனா சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நம்பிச்சுனா ஜிமினுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ பாடி வரப்போகுதில்ல. ப்ளீஸ் நம்பிச்சுனா அவனுடைய 25th பர்த்டே வரப்போகுது. இந்த வருஷம் நம்ம கூட இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. எல்லா ஆசையும் அதுதான், 2 வருஷம் அதுதான். நானும் எவ்வளோ பெஸ்ட்டு சிஐடி ஆஃபீஸர்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஹாஃப் கண்ட்ரி தேடி பார்த்தாச்சு. இந்த வேர்ல்டில் இருக்க ஹாஃப் கண்ட்ரி தேடி பார்த்தாச்சு. அப்படின்னு கூட அவனை பற்றி ஒரு சின்ன குழு கூட இல்லை. எல்லா சிபிஐ ஆஃபீஸருமே சொல்கிறாங்க யாரும் மிஸ் ஆனாக்க ஒரு சின்ன குழு இருக்கும் சார். ஆனால் அவங்க பையனை பற்றி மட்டும் எந்த ஒரு குழுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது பயமாக இருக்கு. சொல்கிறாங்க இல்லை என் பையனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம எதுவும் ஆயிருக்காது சரியா. கண்டிப்பாக அவன் எங்கே இருக்கான். அவன் நம்மளாம் கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாம் சரி. அவங்க தான் சொல்கிறாங்க. இல்லை என் ஜிம்மில் அந்த மாதிரி பையன் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த என் பையன் அப்படி இல்லை. என் பையன் யாரையும் பயமுறுத்தி பார்க்க மாட்டான் ஓகேவா. அவனுக்கு யாரையும் ஹார்ட் பண்ணி பார்க்கறது பிடிக்காது. மற்றவங்க அவனை ஹார்ட் பண்ணுவாங்க. அவன் யாரையும் ஹார்ட் பண்ண மாட்டான். அவன் நேச்சுரல் கிடையாது தெரியுமா. அவன் யாரையும் ஹார்ட் பண்ணவே மாட்டான். நீ கேட்டுருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவன். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏன் நினச்சா நான் பண்ணி தப்பு தானே சொல்கிறேன். நீ பண்ணி தப்பு தான். ஆனால் இப்போ என்னோட ஒரே ஒரு விஷயம், என்னோட பையன் என்கிட்ட வரணும். எங்கே தானே என் பையன் என்கிட்ட வரணும் சரியா. நான் எவ்வளோ பேர் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தவங்க என் ஜிம்மில் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்க்குறாங்க. ஏன் நம்பிக்கிறா அன்றைக்கி டெலிவரி ஆகும்போது நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபி ஜங்க் கூட கொடுத்துட்ருக்கணும். நம்ம அங்கேயே இருந்துருக்கணும். நான் வந்து தப்பு பண்ணல சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி அதை யோசிக்க மட்டும் தப்பு தான். நான் ஜிம்மு கொஞ்சம் கோவமாக இருக்கேன் நம்ம மேலே. அதனால் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் தனியாக விட்டால் சரியாயிடும் நான் நினச்சேன். ஆனால் இப்படி தனியாக விட்டு இருந்தாக்கா அவன் மொத்தமாக விட்டு போயிடுவோன்னு நினச்சிட்டேன். நான் நினைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சிட்டு ரொம்ப வராங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. என் நம்பிச்சிடா என் ஜிம்மை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கலையா சொல்கிறாங்க. கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் ஆஃபீஸர்கிட்ட எவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. உங்கள் பையனுக்கு யாராவது எனிமீஸ் இருந்தாங்களா, யாராவது வந்துட்டு இது மாதிரி இதெல்லாம் இருந்தாங்களா சொல்லிட்டு எவ்வளோ கேட்குறாங்கன்னு யாருமே இல்லை. ஜிமினுக்கு எனிமினே யாரும் இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க அவன் லவ் பண்ணது கூட அவன் லவ் சொல்ல விடாமல் நம்மளே பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க அதானே. எனக்கு அதான் நம்ம புரியல. எந்த ஒரு குழுவுமே இல்லாமல் ஜிம்மின் தானாக போய் ஹைட் ஆயிருக்கானா இல்லை ஜிம்மின் யாரும் கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அம்ஜித் பார்க்குறவங்க கிட்னாப் பண்ணியிருந்தாக்க யாராவது சொல்லியிருப்பாங்களா. கிட்னாப்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிமினா போய் ஹைட் ஆயிருக்கான். எனக்கு அதான் ஒரு கஷ்டமான சென்டம். நம்மளை ஹார்ட் பண்ண நினைக்க மாட்டான். சின்னதாக ஒரே ஒரு லெட்டராகவும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூட சொல்லாமல் இருக்கான். இப்பெல்லாம் ஹார்ட் பண்ணி பார்க்க மாட்டான். எனக்கு 2 விதமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று ஜிமின் யாரும் கிட்னாப் பண்ணிக்க மாட்டாங்க நீ மனசு சொல்லுது. செகண்ட் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி ஹைட் ஆயிருந்தாக்க என்கிட்ட சொல்லியிருப்பான். அப்போ நான் அந்த கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் கூட சொல்லுவான். அது சொல்லாமலே இருக்கானா.
அதனால தான் எனக்கு நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி கன்ஃபியூஸ்டாகவே இருக்காரு ஸ்டில் இப்போ வரைக்கும். ஜிமின் போகாம மிஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள ஓகேவா. ஜிமினோட பேரண்ட்ஸ் 2 பேரும் இவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க ஒய்யன் ஜிமினும் பிரதர் சிஸ்டர் தான் ஓகேவா. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க எனக்கே ஜிமின் வேணும்னு சொல்கிறாங்க பாரு நான் அகைன் பேசுகிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் சிஐடி ஆஃபீஸர் வர சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு வர சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சிட்டு போயிடறாங்க. சின்ன அழுதுகிட்டே இருக்காங்க வெயிலாம் பார்க்குறாங்க பாவம் ஜிமின் தம்பி ரொம்ப நல்லவர் பார்க்க தொட்டுன்னு அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கோச்சிக்கிட்டா கூட ரொம்ப க்யூட்டாக இருப்பார் நம்மக்கிட்ட எல்லாம் கூட ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆனால் அவர் எங்கே போனாலும் தெரியல ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆக சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் அந்த ஜிம் சாராக தான் ஜிம் சார் எப்பவுமே ஜிம்முக்கு வந்துட்டு அவர் ஃபேவராக எதுவும் பண்ணவே மாட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் பாசமாக தான் இருப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சில விஷயங்கள் ஒரு பொண்ணுக்கு ஃபேவராக பண்ணிட்டாரு அதனால தான் வந்து ஜிம்மு கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மெயிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஒரு ஆஃபீஸ் சைட் பார்க்கலான்டா ஒரு பாசம் தான் எப்படி சொல்கிறாங்க நான் ஒரு 3 டேஸ்க்கு ஆஃபீஸ் வர மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஏன்டா எங்கே வெளில போறியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ஒரு ட்ரிப்பு சொல்கிறாங்க. ட்ரிப்பா ஃபேமிலி ட்ரிப்பா அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோலோ ட்ரிப் அடிச்சாங்க அவரோட கேட்கவா சொல்கிறாங்க. இல்லை இப்பெல்லாம் கொஞ்சம் டேஸாக மாறிட்டு என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையா நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க ஒன்றும் நல்லா தான் இருக்கும் ஓகேவா நீ ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வாசம் நெஞ்சு போகிறாங்க. யாரும் நம்ம ஜங்கு கூட ஓகேவா. இப்போ ஜங்கு வீட்டு வராங்க. ஒரு பொண்ணு ஓடி வர டேடா சொல்லி கூப்பிட்றா. இப்போ ஜங்கு தூக்கி சுற்றுறாங்க. செல்லம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. டேடா என்னாச்சு ஏன் மம்மாடா வந்துட்டு ரொம்ப சேடாக இருக்காங்க சொல்கிறாங்க. மம்மா சேடாக இருக்காங்களா. ஆமாம் ரொம்ப சேடாக இருக்காங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. வா பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. ஒயன் கூப்பிட்றாங்க. ஒயன் ரன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்னாச்சு ஒய்யன் ஹரி ஓகே சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மு பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா நான் கூட கேட்டிருந்தேன். நீங்கள் யாராவது சொல்கிறாங்க பாரு ஒய்யன் நானும் இந்த தம்பிடாங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நிறைய சிஐடி ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கே இருக்காங்க தேடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட எவ்வளோ பேர் சார்ஜ் பண்ணாலும் சின்ன குரூப் கூட இல்லாட்டி சொல்கிறாங்க. என் ஜங்கு கூட என் தம்பிக்கு ஏன் மேலே கோவமாக இருக்குமா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை என்னால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க பாரு பாப்பா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயன் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க நம்ம மாசம் நீ போயிட்டு ப்ளே பண்ண கிராண்ட்மா கூட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பா ஓடி போயிடுறான். இப்போ நம்ம ஜங்கு கேட்குறாங்க பாரு குழந்தை மட்டும் பேசணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஐம் சாரி சொல்கிறாங்க. என் தம்பி பற்றி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்கிறாங்க. கிடைக்கல வயன் விட்டு கிடைச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறாங்க. இல்லை 2 டேஸ் என் தம்பியோட பாடி வருது இந்த பாடிக்காவது ஜிம் வந்துட மாட்டேனா என் அப்பா அம்மா பேக் டு நார்மல் ஆகிட மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒன்றும் இல்லை ஜிம் சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சீக்கிரம் வந்துடுவான்னு ஒரே பண்ணாது அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க என்கிட்ட. இப்போ ஒய்யனும் சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே ஒய்யன் எனக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு வந்துட்டு ஒர்க் இருக்குது நான் வெளில போகணும்னு சொல்கிறாங்க. வெளியே ஆமாம் எனக்கு அவுட் சைட் மீட்டிங் இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் திங்ஸ் பேக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. இல்லை ஒய்யன் நானே பேக் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. நீ ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஒய்யனு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு ஓகே இப்போ கிளம்புனா தான் நான் டைம் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஒயனும் ஓகே ஜங்குக்கு சேஃப் ஜேர்னி அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஒயன் டேக் கேர் ஒரு ஹெல்த் அப்படி சொல்லிட்டு ஜங்கு இறங்கிறாங்க. இப்போ ஒயின் பார்த்துட்டு இருக்கா. உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு தெரியுமா. ஏன்னா நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லவ் பண்ணேன் அது 1 சைடு லவ் பண்ணேன். உங்ககிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு எனக்கு அவங்க பேரோட அத்தனை பேர் சுற்றினாங்க நீ யாரையும் திரும்பி கூட பார்க்கல. அந்த ரீசன்னால தான் நான் என் அப்பா அம்மாட்ட பேசினேன். எனக்கு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அதனால என் அப்பா அம்மாட்ட பேசினேன். என் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாட்ட பேசினாங்க. ஃபைனலாக நம்ம மேரேஜ் நடந்துச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குன்றே தெரிய வந்துச்சு தெரியுமா. நான் பயந்து போயிட்டேன். ஆனால் அப்போ கூட நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. வித்தவுட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு லைஃப் இவ்வளோ அழகாக வாழ முடியலக்கா அது உங்களால் என்னால் மட்டும் தான் முடியும். உங்களால் தான் முடியும். ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அது நீங்களாக தான் இருப்பீங்க. ஒரு ஒய்ஃப் கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் என்ன கேட்டாலும் அப்படி பண்ணடியா இருந்தீங்க. நான் ஒரு குழந்தை வேணும் ஆசைப்பட்டேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் நோன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால சரி ஓகே நீங்கள் சொன்னீங்க. அப்போவும் எனக்கு பயம். ஏன்னா வேறு யாராவது ஒரு பர்சன் சூஸ் பண்ணி அந்த பர்சன் அவங்க ப்ரெக்னன்சியை வச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க எனக்கு சின்ன பயம் இருந்துச்சு. அதனால தான் என் தம்பியை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு என் தம்பி மேலே நம்பிக்கை இருக்குல்ல. என் தம்பி எனக்காக என்னால் பண்ணுவான். அந்த ரீசனாக என் தம்பியை நான் சூஸ் பண்ணேன். என் தம்பியும் எனக்கு ஏன் திரும்ப பொண்ணு பார்த்து கொடுத்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நான் குழந்தைக்கு அம்மாவாயிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். லைஃப்பில் எல்லாமே பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. உங்களை எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க கூட நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கே தெரியாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஓகேவா. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் ரிஸ்க் தான் சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு உங்க கூட ஃபிசிக்கலாக எல்லாமே ஷேர் பண்ண ஆசை இருக்குது. அதனால தான் ஓகேவா. யாருக்கு அது ஆசை வராது உங்களை பார்த்தா. உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா யாருக்காவது அப்படி விட்டுன்னு தோணுமா யாரும் கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூட நினைப்பாங்களா. எனக்கு தெரியும் உங்களுக்கு தான் ஒரு விஷயம் மேலே சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு ஒய்ஃபாக அவங்க கூட போய் இருக்குன்னு ஆசை. அந்த ரீசன் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேவா. கொஞ்சம் டேஸ் தான் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் கூட ஹாப்பியாக இருப்போம். என் ஜவுக்கை நான் யாருக்காகவும் எதுக்கும் விட்டு தர மாட்டேன். பிகாஸ் ஐ பேட்லி லவ் வித் ஹிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒய் நினச்சிட்டு இருக்கோம்.
அப்படியே ஜங்க் சைடு பார்க்கலாம்டா. ஜங்கு கீழே இறங்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா உங்க பேபி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேபி பேர் மீனா 3 இயர்ஸ் இருக்கலாம். ஓகே, அந்த பாப்பாவுக்கு 3 இயர்ஸ் இருக்கும். நம்ம ஜங்க் பார்க்குற மீனா சொல்லிட்டாங்க டேடா சொல்லிட்டாங்க. ஓகே டேடா கிளம்பிட்டா போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. டேடா ஐ மிஸ் யூ சொல்லிட்டாங்க. ஐ மிஸ் லாஸ்ட் தாங்க மேஸ் ஜங்கு தூக்குறாங்க. தூக்கி சுற்றுறாங்க. ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பாரு டைமுக்கு சாப்பிடணும், கிணறு கடை சேஃபாக போயிட்டு வரணும், நண்பா கூட ப்ளே பண்ணணும், தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. ஓகே டேடா சொல்லிட்டாங்க. டேடா நான் கேட்டேன் சொல்லிட்டேன், நீ கேட்டது கேட்காது எல்லாமே வாங்கிட்டு தரும் ஓகேவா, பிகாஸ் யூ ஆர் மை டாட்டர் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க, அவரோட ஃபேஸ் அப்படி ஜங்க் பார்த்துருக்காங்க. சீக்ஸ் க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வா நடக்க ஒரு செல்ஃப் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஜங்க் தூக்கி செல்ஃப் எடுக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. பாரு சேஃபாக இருக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க சொல்லுப்பா ஜங்க் சொல்லிட்டாங்க. மீனாவை பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. சேஃபாக பார்த்துக்கோங்க மீனா செல்லும், சேஃபாக இருக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. டேடா லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ லாஸ்ட் தாங்க ஜங்க் சொல்லிட்டாங்க. சரி ஓகேம்மா நான் கிளம்புறேன், மீனா பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. டே மீனாவையும் ஒயனை பத்திரம் பார்த்துக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா சொல்லிட்டாங்க. டே நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ சொல்லிட்டாங்க. அம்மா நெக்ஸ்ட் டைம் மீனா கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. டே மீனா மட்டும் இல்லை ஒயனை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஓகே மீனா நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே பாய்டா சொல்லிட்டாங்க. பாய் மீனா பாய்டா சொல்லிட்டாங்க. பாய் டேடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு காரில் உட்காருங்க. ஃபைனல் அந்த கார் கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு வருது. வந்ததுக்கப்புறம் ஒரு ஜெட் நின்றுருக்கு. ஒரு ப்ரைவேட் ஜெட் தான். அந்த ஜெட்டில் போய் ஜங்க் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க போகலாமா சார் சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜெட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஃபைனல் ஜெட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகுது. 3 ஹவர்ஸ் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் அந்த ஜெட்டு வந்து லேண்ட் ஆகுது ஒரு தனி ஐஸ்லாண்டில் ஓகேவா. ஒரு ஐஸ்லாண்டில் லேண்ட் ஆகுது. சுற்றியுமே இப்படினாக்கா நடுவில் வீடு, சுற்றியுமே கடல் தான், தண்ணி தீவில் இருக்குதா ஓகே. வீட்டுக்குள்ளே தீவுக்குள்ளே இருக்கிற வீடு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப லக்ஸரியான ஒரு பேலஸு, அது சுற்றியுமே பாடி கார்ட்ஸு, அவ்வளோ சேஃப்டி ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. சின்னதாக அங்கே யாரும் அன்வான்டாக வரவும் முடியாது, எஸ்கேப் ஆகிட்டு போக முடியாது. அப்படி பிளேஸ் தான், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுட்ருக்காங்க. அந்த பிளேஸ் வந்துட்டு ஜெட்டு லேண்ட் ஆகுது. இப்போது ஜேகே அந்த ஜெட்டு விட்டு சார் நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜெட்டு மூவ் ஆகிடுச்சுக்கு. இப்போ அந்த ஜெட்டு மூவ் அவர் சவுண்டை கேட்டு ஒரு குழந்தை வந்து ஓடி வந்துட்டு வெளில. இப்போ அந்த வீட்டை சுற்றி ஒரு பாடி வச்சுருக்காங்க. தம்பி பார்த்துப்போங்க சொல்லிட்டாங்க. டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. இந்த டேடாவோட வாய்ஸை கேட்டு ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஒரு மைண்ட் வந்துட்டு லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. சார் வாங்க வெல்கம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களும் பாடிகார்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹலோ சார் அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஜங்க் வந்துட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பேபி ஓடி ஜம்ப் ஆகுது. ஜங்க் தூக்கி சுற்றுறாங்க. குக்மின்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. டேடா ஐ மிஸ் யூ சொல்லிட்டாங்க. மிஸ் யூ லாட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கா சொல்லி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கியூட்டாக பேசிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அந்த பேபிக்கு 3 இயர்ஸ் ஓகேவா. இப்போ ஜங்க் டாக்டர்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ டேடாவை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. நீ போய் சொல்கிறதுக்கு என்னதுக்கு ஆமாம் நீங்கள் போய் சொல்கிறீங்க, அதுதான் குக்மீன் மட்டும் தான் மிஸ் பண்ணிச்சு, நீ வரவே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் பேபி வந்து அடிச்சிட்டு இருக்கு. ஜங்க் தான் அச்சோ வலிக்குதுடா சொல்லிட்டாங்க. டேடா நீ ஏன் வரல இவ்வளோ டேஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுவா கொஞ்சம் வருக்கு நான் சொன்னேன். கிராண்ட்பா பேசாமல் எங்களை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. அச்சோ அதெல்லாம் சேஃப் இல்லை ஓகே எல்லாம் சேஃப் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரியா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ க்யூட்டா உள்ள வந்துட்டு இருக்காங்க வா அப்படி சொல்லிட்டு எங்கேயும் கிஃப்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. உனக்கான கிஃப்ட் எல்லாமே லக்கேஜ் இருக்கு சரியா சொல்கிறாங்க. அப்பாவா வந்து ஓப்பன் பண்ணி காட்டியே சொல்கிறாங்க. சரி உங்கள் அம்மா எங்கே சொல்கிறாங்க. அம்மா கிச்சனில் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அஜ்மா சொல்கிறாங்க. சொல்லுப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த லக்கேஜில் குக்மீனுக்கான கிஃப்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. ஓகேப்பா குக்மீன் உங்கள் பாஸ் கூப்பிட்றாங்க. இப்போ குக்மீன் அப்படியே அவங்க மேல்கிட்ட போயிடுறான். இப்போ ஜங்க் டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அங்கே ஒன்று மேல் சொல்கிறாங்க. ஜங்க்கு பார்த்துட்டு எல்லாமே வெளில போயிடுறாங்க. இப்போ ஒரு பாசம் மட்டும் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் போயிட்டு அவங்க பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு நெக்கெல்லாம் அப்படியே இன்ஃபில் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாசன் ஜங்க் வந்து புஷ் பண்ணிடுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுற ஜங்குக்கு சொல்கிறாங்க. அவங்க பாரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் வந்திருக்கேன் ஓகேவா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வந்து ஒரு அம்மா இல்லை டென்ஷன் பண்ணாது ஓகேவா, டென்ஷன் பண்ணிச்சிக்கியா உனக்கு தான் பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்குன்னா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஏன் இது வரைக்கும் நான் பனிஷ்மெண்ட் பண்ணலையா, 4 இயர்ஸாக பனிஷ்மெண்ட் பண்ணி தானே இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் பனிஷ்மெண்ட் பண்ணுறது அவங்க கணக்கு தெரியுது, நான் லவ் பண்ணுறவங்க கணக்கு தெரியல சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் சரியா சொல்கிறாங்க. ஜிமின் அவனோட ஹஸ்பண்ட் ஓகேவா. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் ஓகேவா எல்லாருக்குமே தெரியும். நீ எதுக்காக ஜங்குடி பண்ணிட்டு இருக்கா, அந்த வேர்டுக்கு நான் உயிரோட இருக்கேன்னு தெரியுமான்னு தெரியல. என் அப்பா மட்டும் தான் பிரிச்சிருக்கா, என் அக்கா கிட்ட தான் பிரிச்சிருக்கா, என்னோட ஃபேமிலி எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாமல் இருக்கானா, தனியாக ஒரு ஏதோ ஜெயிலில் போட்டு அடிச்சு வச்சிருக்கமா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஓ இவ்வளோ சேஃப்டியான ஒரு பிளேஸ் இருக்கு ஜெயிலில் போட்டு அடிச்ச மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு
ஜவுன் கேட்குறாங்க வேற என்ன எடுத்துக்கிட்டோன்னு சொல்றாங்க. தப்பு எல்லாம் உன் மேலே ஜிமின்னு சொல்றாங்க. நான் என்ன ஜவுன் தப்பா என்ன சொல்றாங்க? என்னை லவ் பண்ணிட்டு என் லவ் உன் அக்காக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண உனோட தப்பு சரியா? உன் அப்பா அம்மா என்கிட்ட உன்னை பிடிச்சிருக்காங்க, அது அவங்களோட தப்பு சரியா? செகண்ட் உன் அக்கா என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் லைஃப்ல வந்திருக்கா சரியா? என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தையில கேட்டலாம். கேட்காம அவளை உன் அப்பா அம்மாட்ட சொல்லி உன் அப்பா அம்மா என் அப்பா அம்மாட்ட பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி உன்னை கிட்ட பிரிச்சு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரியாது நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு நானும் உடச்சி போயிட்டு அப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கும்போது அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நானும் சரி மேரேஜுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லிக்கலாம், இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் விருப்பம் இல்லை, எனக்கு இந்த மேரேஜ் வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் டேஸ் பண்ண அப்படி புரிஞ்சுப்பானு நினச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தெரியுது உன்னோட அப்பா அம்மா பிளான் பண்ணி தான் என்ன என்கிட்ட ஒன்று பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சங்க பாரு வயந்தா உனக்கு சொல்றாங்க. பாரு வயனை வச்சு என்கிட்ட கம்பேர் பண்ணி பேசுனா தொலைச்சிடும் பார்த்துக்கோ. நீ தான் என் ஒய்ஃப் ஓகேவா? நான் உன்னை லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜவுன் சொல்றாங்க. ஜவுனுக்கு அக்கா தான் சொல்றாங்க. பாரு அவளுக்கே தெரியாமல் அவளுக்கு டிவோர்ஸ் பேப்பர் சைன் வாங்கிட்டா ஓகேவா? அவள் ஜஸ்ட் மிஸ்ஸஸ் ஜியோனா இருக்கா ஓகேவா? அது மற்றவங்களுக்கு மட்டும்தான். லீகலா மிஸ்ஸஸ் ஜியோன்றது நீ மட்டும்தான் சரியா சொல்றாங்க. அவள் எப்படி என் லைஃப்ல பர்மிஷன் இல்லாமல் வந்தாலும் அதே மாதிரி அவளோட பர்மிஷனே இல்லாமன்னா அவளை என் லைஃப்ல விட்டு அனுப்பிட்டான் அப்படி சொல்றாங்க. ஜங்குக்கு சொல்றாங்க இப்போதைக்கு என் வீட்டில் இருக்கா ஓகேவா? கொஞ்சம் டேஸ் போனா என்னை வீட்டை விட்டு வெளில போயிடுவா, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணுவேன் சரியா சொல்றாங்க. அவள் பண்ண தப்புன்னு அவளை ரேஸ் பண்ணணும் ஓகேவா? ஒரு பர்சனல் பர்மிஷன் இல்லாமல் அவங்கள ஆசைப்படுறது தப்பு, அவங்கள அடைய நினைக்கிற தப்பு சரியா சொல்றாங்க. ஜங்கு லவ் பண்றா அப்படி சொல்றாங்க. நான் கேட்டேன் அவகிட்ட அப்படி சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. அங்கே பாரு ஜம்கா சொல்கிறாங்க. அவ கேட்டது இருக்கட்டும் அப்பாவும் பண்ணது இருக்கட்டும், நீ என் லவ் சாக்ரிஃபைஸ் பண்ண நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க என் லவ் சாக்ரிஃபைஸ் பண்ண நீ யார் அப்படி கேட்குறாங்க. உன் கண்ணை மட்டும் நீண்டர் பண்ணி நான் அழுத நீ உன் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஜம்முக்கு சார் சொல்லு உன் கண்ணை மட்டும் நீண்டர் பண்ணி அழுத நீ உன்னை எப்படி லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியும், இவ்வளோ ரீசன் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு உன் பின்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். உன்னை அவ்வளோ லவ் பண்ண நீ அப்படி லவ் பண்ண ஆனால் சொல்லலை அவ்வளோதானே. உன் கண்ணில் எனக்கு கலவனை பார்த்துட்டேன் நான் கன்ஃபர்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு சொல்லுவேன் சொல்லிட்டு இவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஆனால் என் லவ் பண்ணு சொல்லி கண்ணை பார்த்து கொண்டு சொல்ல முடியாம சொல்லிட்டு போனேன். உன் முன்னாடி எப்படி இப்படி அழுதேன், எவ்வளோ பிரேக் ஆகி வரைஞ்சு போனேன். ஆனால் நான் கூட நினைச்சேன் ஏன் ஜிமிக்கு வெளில லவ் வரல சொல்லிட்டு டெய்லி பிடிச்சிக்கிட்டு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது உங்களோட ஃபேமிலி உங்களோட பேரண்ட்ஸ் தான் பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிமின் பாக்குறாங்க. பாரு ஜவுங்கா வயலும்னா சொல்றாங்க. பாரு நீ ஒரு டைம் அவள் லவ் பண்றா அதான் விட்டு கொடுத்த மட்டும் சொன்னேன் உன்னை தொலைச்சிடுவோம் அப்படி சொல்றாங்க. ஜவுக்கு சொல்றாங்க உன்னை தொலைச்சிடுவோம். ஏன்னா உன் ஃபேமிலியில உனக்கு பிரிச்சு வச்சிருக்கலாம் சொல்றாங்க. யாரு அவங்களுக்கு ஃபேமிலியா கேட்கறாங்க. ஜவுக்கு சொல்றாங்க அவங்களுக்கு அம்மா அவங்களுக்கு அப்பாவா கேட்கறாங்க. தன்னோட பையன் லவ் பண்ற ஒரு பர்சனை பிரிச்சு தன்னோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா உனக்கு அப்படி கேட்கறாங்க. ஜவுக்கு சொல்றாங்க ப்ரெக்னெண்டா இருக்கும்போது கூட ஒன்னை வந்து பாத்துக்காம அங்க விட்டுட்டு உன சார் நான் உன் லவ் பண்றது தெரிஞ்சும் சரி அக்கா கூட தெரியாதுன்னு வச்சுப்போம் அப்பா அம்மாவுக்கு தெரியுமே லவ் பண்ணது சொல்றாங்க. ஜவுக்கு சட்ட உங்க அம்மாவுக்கு தெரியும்ல தெரிஞ்ச ஃபேமிலி தான் பிரிச்சாங்க, சென்டிமெண்டா எமோஷனலா பேசுறது பிரிச்சாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் உன்னை எனக்கு சரகட் மாதிரி சூஸ் பண்ணாங்களே, சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டினஸ் இல்லை. சரி நம்ம பையன் லவ் பண்ண பையனையே போயிட்டு நம்ம சரகட் மாதிரி வந்து சூஸ் பண்ணி வைக்கிறோம். அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவன் எவ்வளவு பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அக்காவை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு எனக்கு அவனை சரகட் மாதிரி மாத்திட்டு அதுவும் ஃபாரின்ல யாருமே இல்லாம தனியா ஜஸ்ட் கேட்டேக்கணும் சொல்லி பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மாவா கேட்கறாங்க. சங்கு சொல்றாங்க சொல்லி உன் வயனை இன்செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவங்க இங்க இருந்தாங்க. ஆனா நீ அங்க இருந்த நான் மட்டும் அவங்க எல்லாம் கூட யார் பாத்துருப்பா அப்படி கேட்கறாங்க. ஜங்கா சொல்றாங்க சொல்லு உன்னை யார் பாத்துருப்பா, உனக்கு குழந்தை பிறந்தப்ப கூட ஒரு செகண்ட் கூட குழந்தைய உங்ககிட்ட காட்டாம வயன்கிட்ட காமிட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா என்னையும் கூட்டிட்டு சேர்த்து எடுத்துட்டு வராங்க. கேட்டா வயன் இன்செக்யூரா ஃபீல் பண்ணணும் இங்க இருந்தா நீ கூட வா சொல்லிட்டு என்னையும் அப்பா அம்மா சேர்த்து பேபியில் கொடுத்து வராங்க. அப்போ உனக்கு புரியலையா அவங்க எதுவும் லவ் பண்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஜங்கா சொல்றாங்க உனக்கு அவங்களும் அவங்களுக்கு முக்கியமே இல்லை சரியா, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வயன் மட்டும்தான். ஆனா எனக்கு மட்டும்தான் நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, உனக்கு வேல்யூ எனக்கு மட்டும் தெரியும். ஆனா உனக்கு தான் ஏன் வேல்யூ புரிய மாட்டேங்குது, அம்மா அப்பா அக்கான்னு சொல்லிட்டு சொல்லி உயிர் எடுத்துட்டு இருக்கா ஜங்கு சொல்றாங்க. ஜிமின் அமைதியா இருக்காங்க. பாரு ஜங்கா சொல்றாங்க நீ என்ன வேலை சொல்லிக்க ஓகே நான் ஜெயில போட்டு அடிச்சு வச்சுக்கன்னு சொல்லி உனக்கு கொடுமை படுத்துன்னு சொல்லினாலும் சொல்லு சரியா. நீ என் வேர்ல்டுல ஹாப்பியா இருக்கு நான் நினைக்கிறேன் ஓகேவா. அந்த வேர்ல்டுக்கு நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு தெரியுமா தெரியாது எனக்கு கவலை இல்லை ஓகேவா. நீ என்னோட வேர்ல்டுல ஹாப்பியா இருக்க ஓகேவா. அந்த ஜான் ஜங்கு உயிரோட இருக்க வரைக்கும் நீ ஹாப்பியா இருப்பா சேஃபா இருப்பா ஓகேவா. 4 நாள் தான் அந்த வேர்ல்டு நான் எல்லாம் கூட உன்னை சேஃபா தான் வச்சிருப்போம் ஓகே. உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். உன்னை அந்த லவ் பண்றேன் உன்னை யாருக்காகவும் இருக்க விட்டு தர மாட்டேன் ஓகேவா. என் குழந்தைய ஹோல்ட் பண்றதுக்கு நீ சரகட் மாதிரி உன்னை சூஸ் பண்றப்ப என் மனசு அவள் வலிச்சுதான் வயனது முடிவு எடுத்தப்பா சரியா. நீங்க மனசு இருக்க ஒருத்தவன் சரியா, உன்னை லவ் பண்றதுனா அப்படி இருக்கும்போது உன்னை சரகட் மாதிரி நான் மாத்த நினைச்சு அப்படி இருக்கிறாங்க. ஜங்கு பாக்குறாங்க ஜூன் பாக்குறாங்க. ஜங்குக்கு சொல்றாங்க நீ என் ஒய்ஃப்டா ஓகேவா. அதுக்குதான் உன்னை பிஃபோரே நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா. மேரேஜ் பண்ணி லீகல் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு எனக்கு குழந்தைய பிறந்துச்சிட்டு தான் உன் அக்கா கிட்ட சொல்ற கொண்டாரு ஆகாது சரியா. என் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஓகேவா, அவங்க தாங்க மாட்டாங்க அதுக்காக தான் பொறுமையா இருக்கா. என்னக்கா சொல்ற கொண்டாரு ஆகாது ஓகேவா. நான் உன்னை லவ் பண்ணல, என் லைஃப்ல அன்வான்டா வந்த ஒரு பர்சன் நீ. நான் லவ் பண்றேன் ஜிமினை மட்டும்தான். என் குழந்தைங்க 2 பேரும் ஜிமினுக்கு பிறந்தது என் ஜிமின் தான் எனக்கு ஒய்ஃப், என் குழந்தைங்களுக்கு அம்மா நான் ஜிமின் மட்டும் தான் சொல்ற மாதிரி ஆகாது ஓகே. அவள் பண்ண தப்ப அவளே அந்த மிஸ்டேக்கை அவள் ரியலைஸ் பண்ற வரைக்கும் என் வீட்டில் அவள் இருப்பா சரியா. அவள் மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அவளை வீட்டு விட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்க் சொல்கிறாங்க எனக்கு நான் பட்ட கஷ்டம் அப்படி சரியா நான் அவ்வளோ சஃபர் அவ்வளோ பெயின்ஃபுல் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜங்கா நீ எப்படி மாறிட்ட நீ எப்படி பேச சொல்கிறாங்க நான் மாறல ஓகேவா நீங்கள் மாற்றிட்டீங்க நீ உன் அப்பா உன் அம்மா சொல்கிறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிறாங்க பாரு நீ ஒரு டைம் ஒயனை வச்சு சேர்த்து பேசினேன் அவ்வளோதான் சரியா அவன் என் ஒய்ஃப் ஃபுல்லாக நான் ஹஸ்பண்டில் ஓகேவா நான் ஹஸ்பண்டாக இருக்கிற ஜிம்மிக்கு மட்டும்தான் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க ஜிம்மில் இருக்காங்க ஆனால் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க ஜங்குக்கு எதுவுமே சொல்கிறாங்க ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க ஜங்குக்கு அங்கே பாரு சொல்கிறாங்க ஜங்குக்கு ஒரு பெட்ரூமில் கூட்டி போயிட்டு துப்புன்னு போகிறாங்க பெட்டில் ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க இப்போ ஜங்குக்கு ஜிம்மில் ஓவர் ஆகிட்டுருக்காங்க 2 வீக்ஸ் அப்படி ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப இருக்காங்க 2 வீக்ஸ் மிஸ் பண்ண ஓகேவா இல்லை கொஞ்சம் பெயினாக இருக்கும் போகிறதுக்கும் ஜங்குக்கு ரொம்ப ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜிம்முக்கு ஸ்டார்டிங் ரொம்ப பெயினாக இருக்குது போக போக ஒரு அமைதியாக இருக்காரு எல்லாமே அவங்களோட ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 ரவுண்ட் போயிருக்கும் இப்போ தான் ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க ஜிம் அமைதியாக படுத்துருக்காங்க பக்கத்தில் ஜங்கு பிராங்க்லாம் கால் பண்ணிட்டு பொருளில் ரொம்ப லவ்வாக கிஸ் பண்ணுறாங்க லவ் யூ ஜங்கு சொல்கிறாங்க ஜிம் எதுவுமே சொல்லலை இங்கே பாரு நீ என்னோட ஒய்ஃப்டா ஜங்கு சொல்கிறாங்க ஜிம் எதுவும் சொல்லலை நீ பண்ணுறது தப்பு எனக்கு புரியல கேட்குறாங்க நான் பண்ணுறது தப்பு இல்லைடா நான் எப்படி தப்பு பண்ணான்னு கேட்குறாங்க இங்கே பாரு சொல்கிறாங்க எனக்கு அது கவலையில் சரியா சொல்கிறாங்க யாராவது கேட்டால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேவா இதை நான் வெளில சொன்ன வச்சுக்கேன் பப்ளிஷ் பண்ண வச்சுக்கேன் எல்லாருமே சொல்லுவாங்க சரி அது எவ்வளோ பெரிய பாவம் இது எவ்வளோ பெரிய துரோகம் சொல்லிட்டு ஒரு லவ் பண்ணுற பர்சன் கிட்டேயே அவங்களால லவ் சேர முடியாமல் போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து சரவட் மாதிரி மாற்றிட்டு எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படி கூட உன் அப்பா உன் பக்கத்தில் கூட இல்லை தெரியுமா குழந்தை பிறந்தப்பையும் பக்கத்தில் இல்லை குழந்தை பிறக்க முடியும் பக்கத்தில் இல்லை உன்னை எங்கேயும் அப்ராடில் வச்சுட்டு நீ வந்துட்டு அங்கே போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் போன இதுக்காக என்னை மறக்கணும் கஷ்டப்பட்டு தான் நீ அங்கே போனேன் அங்கே கூட உனக்கு நிம்மதி கொடுக்க அம்மாவும் அக்காவும் அப்பா அம்மா உனக்கு இவ்வளோ பண்ணாங்க ஆனால் ஏதோ அவங்க தான் உன் லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் அவங்க மேலே அவ்வளோ கேரோட பாசம் வச்சிருக்கேன் நீ லவ் பண்ணுறது பாசம் ஃபர்ஸ்ட் அவங்க டிசர்வான பாசம் அப்படி கேட்குறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லு நீ லவ் பண்ணுறது அவங்க டிசர்வான பாசம் அப்படி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க நீ எவ்வளோ பெயினோட ஃபீல் பண்ணுவா எவ்வளோ துடிப்பான உன் அம்மா உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீ சரவட் மாதிரி மாற சொல்லிட்டு அதுவும் அக்காவுக்கு நீ மாறும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க நீ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சொல்கிறாங்க அந்த பிளேஸில் வேற யாராச்சும் கேன் அவ்வளோ தொலைச்சிருப்பான் நீ ஏன் ஜிம் இல்லை சரியா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு உன் அக்கா பண்ண தப்பே அவ்வளோ சரி பண்ணுறாங்க அவள் பண்ண தப்பா அவளே சரி பண்ணுறான்னு சொல்லும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா என் ஜிம்மில் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க ஜங்கா இது தப்பு இல்லை சொல்கிறேன் இது எப்படி தப்பா அவங்க இது அவள் பண்ண தப்பு தானே சொல்கிறாங்க அவளே சரி பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் லீகலாக மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா அவள் நான் எனக்கு சரவட் மாதிரி சூஸ் பண்ணியிருக்கா அது எனக்கு எவ்வளோ போயிட்டு இருந்துச்சு தெரியுமா நீ லவ் பண்ணுறேன் நான் லவ் பண்ணுறேன் எனக்கு உன் கூட எவ்வளோ ட்ரீம் தெரியுமா அந்த ட்ரீம்லாம் உடச்சிட்டு எப்படிலாம் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க அவருக்கு தெரியாது ஜங்கா சொல்கிறேன் எனக்கு அது காவலே இல்லை ஜிமின் ஜங்குக்கு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாரு நீ டயர்டாக இருப்பா பேசாத சரியா தூங்க சொல்கிறாங்க இப்போ ஜிம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஜங்குக்கு ரொம்ப லவ்லியாக ஜிம் ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க ஜிம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக படுத்துக்கிறாங்க இப்போ ஒரு 3 hours ஆஃப்டர் தண்டா ஜங்க் பிடிச்சி குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வெளில வராங்க இந்த பக்கம் குக்கிங் தான் எல்லாரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜங்க் கொடுத்துக்கிறாங்க வா உனக்கு என்ன ஃபுட்டு வேணும் கேளு டேடா குக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க டேடா அப்படி சொல்லிட்டு பேபி நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறது ஜங்க் நிறைய குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபைனல் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி மம்மா எழுப்பலாமா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க பெட்ரூம்க்கு வராங்க வந்து பார்த்தாக்கா ஜிம்ல அப்படியே எழுந்து குளிச்சிட்டு இருக்காரு சரி வா மம்மா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் நைட் ட்ரெஸ் ஒரு நைட் சூட்டு எடுத்து வெளில வைக்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் குளிச்சு வந்து பார்க்குற 2 பேருங்க தான் இருக்காங்க ஜிம் ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க ஜங்க் பார்க்குறாங்க வா சாப்பிடலாம் சொல்கிறாங்க எனக்கு பசிக்கல சொல்லிட்டாங்க ஜிமின் அப்படி சொல்கிறாங்க ஜிம் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஓகே சரி வராங்க வந்து உட்காராங்க ஜங்க் பார்த்து அக்கா சொல்லி ஃபுட்டு ஃபுல் பண்ணுறாங்க ஜிம் சாப்பிட்ருக்காங்க இப்போ ஜங்க் பேபி கொஞ்சம் ஃபுட்டு ஃபுல் பண்ணுறாங்க டேடா சொல்கிறாங்க என்னடாமா சொல்கிறாங்க நீ இங்கே டேடா சொல்கிறாங்க இங்கே இருக்கணுமா சொல்கிறாங்க நான் சீக்கிரம் வந்து அங்கே இருக்கேன் சரியா சொல்கிறாங்க சரி டேடா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்கு இப்போ எல்லாம் 3 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க வா தூங்கலாம் சொல்கிறாங்க நான் இப்படிலாம் தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு தூக்கம் வரல நான் கொஞ்சம் வெளில வாக் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஜங்கும் குக்கிங் பார்த்தா அவங்க தூக்கம் வருது இப்போ ஜங்க் பண்ணி போயிடுறாங்க வா அவங்க தூங்க வைக்கிறேன் தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க ஜங்கும் பேபி பக்கத்து படுத்துருக்காங்க அது கூட பேசிட்டு இருக்கு கொஞ்சம் நேரத்தில் அழகாக தூங்கிட்டு ஜங்கும் பக்கத்தில் வந்துட்டு படுத்துருக்காரு அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் ஜிம் நல்லா ரொம்ப நேரம் வாக் பண்ணிட்டு பாரு வெளில இப்போ ஃபைனல் உள்ள வராங்க வந்து பார்த்தாக்கா ஜங்கும் ஃபோன் அங்கே பக்கத்துல தான் இருக்குது நம்ம ஜங்க் வந்துட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க வாய்ஸ் தான் க்ளோஸ் பண்ணிக்க தூங்கவே இல்லை நம்ம ஜிம் பார்க்குறாங்க 2 பேரும் தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜங்க் டக்குன்னு ஜிம் ஜங்க் ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்து பார்க்குறாங்க இப்போ அந்த ஃபோன் எடுத்து ஜிம் நல்லா வெளில வராங்க வெளில கால் பண்ணுறாங்க கால் போக மாட்டேங்குது ஏன் கால் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் கால் ஷாப்பில் இருக்காங்க இப்போ ஒரு பாஸ் ஜிம்மே பார்த்துட்டு இருக்காங்க மாற மாட்டல நீ மாறவே மாட்டல உனக்காக எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கு ஆனால் நீ எப்பவும் உன்னோட அப்பா அம்மா அக்கா பற்றி யோசிக்கிறீங்களா ஜிம்மி நீ தான் ஜிம்மி இதுக்காக அதெல்லாம் அந்த இடத்த விட்டு நம்ம ஃபோன் படாமல் வச்சிருக்கா சரியா அங்கேருந்து அவுட் கோயிங் போக சரியா ஒரு பர்டிகுலர் நெட்ஒர்க் வரைக்கும் இதுக்கு வந்து கால் ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் ஓகேவா எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு
ஏன்னா பாஸ்வேர்டு கூட நான் உன்னோட பாடி டேட்டா பார்த்து போட்டிருக்கேன்ல, உனக்கு புரியல லவ் ஜங்கு பார்த்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு பெயின் ஃப்ளோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீ எப்படி அவங்கள போட்டு புரியல ஜிமின். ஜங்கு பார்த்துருக்காங்க. தேங்காய் என் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா சொல்லிட்டு என்ன மாதிரி இருக்கணும், அவங்க வந்துட்டு கேரக்டராக என்ன மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருந்து இப்படி மற்றவங்க யார் ட்ரூ அலோவ் பண்ணுறாங்க யார் ஃபேக் அலோவ் பண்ணுறாங்க கூட தெரியாமல் இருந்தவே கூட ஜங்கு பார்த்துருக்காங்க. எப்படி இப்போ இடியேட்டாக இருக்கான் பாரு, ஜங்கு பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. ஜிம்ல இருந்து ரெண்டு தூரத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. நான் தூங்குறத நினச்சிட்டு சார் மொபைல் எடுத்துகிட்டு போறீங்களா, ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. உன்னால எப்படி அப்படி இருக்க முடியுது, ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, போகவே என்னாச்சு ஏன் ஃபோன் போகல, ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாட ஒரே ஒரு ஃபோன் பண்ணி அப்பா நல்லா இருக்கிற மட்டும் சொல்லணும்னு தோணுது. நான் என்ன பண்ணுவோம், என் அப்பா லைஃப்ல அங்கேருந்து போனால் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். என்ன எஸ்கேப் ஆகி போகவும் கூடாது. குக்மீன் இருக்கான், என்ன பண்ணுறேன், என் லைஃப் தலைகீழ இருக்கு. மறுபக்கம் மீனா வயோட பொண்ணு. வயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். அவள் பண்ண தப்பு தான் சொல்ல மாட்டேன், அவளுக்கு தெரியாத லவ் பண்ணுது. அவங்க ஆசைப்பட்டு அம்மா கேட்டாங்க, அப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. திரும்பி கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் போக போக நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவையே ஜிம்மில் ஜங்கு லைஃப் எவ்வளோ நினச்சி கூட பார்க்கல. இந்த விஷயத்துல மட்டும் அம்மா அப்பா பண்ணிருக்கக்கூட தப்பு. எனக்கு நான் ஜங்கு லவ் பண்ணுறது தெரிஞ்சு ஜங்கு லவ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு கூட என்னை போயிட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணலாமா சர்வீட் மாதிரிலாம் மாற்றி என் லைஃப் டோட்டலாக மாற்றிட்டாங்களா. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஜிம் ஃபோன் ரிட்டர்ன் உள்ள வராங்க. டக்குன்னு ஜங்கு எப்போ வந்து படுத்துக்கிறாங்க தூங்குற மாதிரி. இப்போ ஜிம் போட்டு ஃபோன் வச்சிடறாங்க. எங்கள் ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த லைஃப்பை ஏற்றுக்குவா வேணாமான்னு தெரியல. குக்மீன் என் அம்மான்னு சொல்லி உயிரை வச்சிருக்காங்க. என் குக்மீன் இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன். சேம் டைம் ஜங்குக்கு எனக்கு சொந்தமான பர்சன் அது ஏன் கூட இருக்கு. அது கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட குழந்தைங்க பிறந்து கூட நாங்கள் நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எங்களுக்கு பிறந்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அப்படி நாங்கள் இருந்த குழந்தை பிறந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன ஆகும் கூட தெரியல. அவன் நினச்சிருக்கா ஜஸ்ட் சர்வெட் மதர் டெஸ்ட் மாதிரின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. ஆனால் அப்படி இல்லையே. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப காட்டாயிருவில்ல. அவளுக்கு ரொம்ப ஜங்கு பாசிட்டிவ் லவ் இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கா. அது ஜங்குக்கு புரியல. ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதோட இந்த பாட்டை என் பண்ணுறா. நெக்ஸ்ட் சண்டே நான் ஆட்டோ போயிட்டு வரேன்டா, ஓகேவா. எனக்கு கிடையாது, எக்ஸாம் இருக்குது. 1 வீக் ஃபுல்லாகவே எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கும். ஜனவரி 11 வந்துட்டு எல்லாத்தோட ஃபைனல் பாட்டு வரேன்டா, ஓகேவா. பாய், டேக் கேர் எவ்ரிவன்.